அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் vlog-ஓட அன்பான வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உடுமலையில் மாரியம்மன் கோவில் நோம்பி சாட்டியாச்சுங்க. சாட்டி ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு. அதாவது அமாவாசை முடிஞ்சு 3ஆவது நாள் செவ்வாய்க்கிழமை சாட்டிட்டாங்க. சாட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை கம்பம் போட்டாச்சு. கம்பம் போட்டாலே பார்த்திங்கன்னா எல்லாரும் தீர்த்தம் கொண்டுட்டு அம்மனை பார்க்குறதுக்கு கிளம்பிடுவோம். அப்படித்தான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் நாங்களும் கிளம்பி கோயிலுக்கு போனோம். நாங்கள் கோயிலுக்கு போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் தீர்த்தம் எடுத்துகிட்டு கோயிலுக்கு வந்துட்டு இருந்தாங்க. நாங்களும் போய் எல்லாம் நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டு தீர்த்தம் விட்டு எல்லாம் அந்த வழிமுறைகள் எல்லாம் கும்பிட்டு மனசார அம்மன்கிட்ட எல்லாரும் நல்லா இருக்கணும், யாரும் எந்த குறையும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் உடம்பு ஆரோக்கியத்தோடு நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி வேண்டி கும்பிட்டு வந்திருக்கோம். அதே போல் பார்த்திங்கன்னா பொதுவாகவே நம்ம வீட்டில் யாருக்காவது உடம்புக்கு சரியில்லைன்னா, இல்லை ஏதாவது ஒரு காரியம் நம்மளுக்கு நடக்கணும், அது மாதிரி எல்லாம் நம்ம அம்மன்கிட்ட வேண்டுதல் வச்சுருப்போம் இல்லைங்களா. அப்படி வேண்டுதல் வச்சு அது நிறைவேறிடுச்சுன்னா இந்த சாமிக்கு நோம்பி சாட்டியிருக்கிற அந்த டயத்தில் எல்லாரும் அந்த வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறையா கண்ணடக்கம், உடம்புக்கு ஏதாவது இதுன்னா அந்த உருவாரம்னு சொல்லுவாங்க, அது மாதிரி எல்லாம் வாங்கி அம்மனோட பின்பகுதியில், அதாவது கோவில் சாமி இருக்கிற அந்த இடத்துக்கு நேர் பின்னாடி பார்த்திங்கன்னா மஞ்சளில் அவங்க வேண்டின அந்த உருவத்தை செஞ்சு அதை அப்படியே அங்கே பதிச்சு சாமி கும்பிடுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா பூவோடு எடுக்கிறது, அதுவும் இல்லாமல் ஏதாவது வீட்டில் யாருக்காவது உடம்புக்கு சரியில்லைனாலோ அது மாதிரி எல்லாம் நிறைய நேர்த்திக்கடன் நம்ம சாமிக்கு நிறைய வேண்டுதல் வச்சுருப்போம். அந்த வேண்டுதல்கள் எல்லாம் இந்த நோம்பி ஸ்டார்ட்ன டயத்தில் பார்த்திங்கன்னா எல்லோரும் திருப்திகரமாக நிறைவேற்றிட்டு போவாங்க. அதே போல் சாமி ரொம்ப சந்தோஷமாக இருக்குமாமா. இந்த நேரத்தில் நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் அதை அம்மன் மன மகிழ்வோடு நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுக்கறதா ஐதீகம், அதுதான் சொல்லுவாங்க. அதே போல் சாமி திருக்கல்யாணம் முடிஞ்சு தேரில் உலா வரும்போதும் அப்படித்தான் சொல்லுவாங்க. சாமி மக்களை பார்க்குறக்காக தேரில் சந்தோஷமாக, அதாவது திருக்கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக நம்மளை பார்க்க வரும்போது நம்மளுக்கு என்ன தேவை இருக்குதோ அதைய உண்மையாக நம்ம வேண்டி அந்த அம்மன்கிட்ட கேட்டால் அள்ளி அள்ளி வழங்குவான்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் நிறைய உணர்வு பூர்வமாக நானும் அனுபவிச்சிருக்கிறேன். அனுபவிச்சதை உங்களுக்கும் இந்த வீடியோ மூலமாக பகிர்ந்துருக்கிறேன். வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.